Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பிரெட் சாண்ட்விச், வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச். ஒரு அருமையான ஈஸி ஹெல்தி குயிக்கா செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி. டக்குன்னு பண்ணிடலாம். புதுசா சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியா இதை செஞ்சிடலாம். நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டிஃபனுக்கோ ஹாப்பியாக சாப்பிடலாம். குழந்தைங்க பர்டிகுலர்லி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாங்க. நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி இது. இப்போ வாங்க சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரெட் டோஸ்ட்டுக்கு நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்பைசியான வெஜிடபிள் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. இதில் பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வர்ற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா துருவின கேரட் ஒன்று சேர்த்துக்கலாங்க. இங்கே நான் வெறும் கேரட்டும் பொட்டேட்டோ மட்டுமே சேர்த்து வெஜிடபிள் ஃபில்லிங் பண்ணுறேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அதாவது பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து வதக்கி இந்த பொட்டேட்டோவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஃபில்லிங்காக வச்சு பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அது ஒரு சஜஷனாக சொல்கிறேன். கேரட் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இங்கே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, கொஞ்சமாக சீரகப்பொடி, நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஈவனாக நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்ல ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாங்க. அவ்வளோதான், நம்ம பிரெட் சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த வெஜிடபிள் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமகமன்னு வாசனையோட நல்ல ஸ்பைஸியாக நல்ல டேஸ்டியாக இருக்குது இந்த வெஜிடபிள் ஃபில்லிங். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேறு சில காய்கறிகளும் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். இப்போ இந்த சாண்ட்விச் இந்த ப்ரெட்டு மேலே இந்த ஆலு மசாலா ஃபில்லிங்கை நம்ம நல்லா தடவி விட்டுறலாம். இப்படி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு சீஸ் ஸ்லைஸை இது மேலே வச்சு விட்டுறலாம். இப்போ இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு நல்லா இப்படி அழுத்தி விட்டுறணும். அவ்வளோதான், நம்மளுக்கு பிரெட் சாண்ட்விச் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம 2 சைடும் நல்லா பட்டரை தடவி விட்டுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி ஈவனாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஈவனாக பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். நம்ம பட்டருக்கு பதிலாக நெய்யும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக தோசைக்கல்லில் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச்சை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. நல்ல ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிட்டு நல்லா 2 சைடு திருப்பி போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுற டோஸ்டரில் வச்சும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். அவ்வளோதான், நம்மளுக்கு நல்லா திருப்பி போட்டு ப்ரெட்டை நல்லா ஜம்முன்னு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக நம்மளுடைய வெஜிடபிள் சீஸ் பிரெட் சாண்ட்விச் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பைஸியாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த பிரெட் சாண்ட்விச். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. டக்குன்னு பண்ணிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈஸி ஹெல்தி சிம்பிளான ரெசிபி இது. டக்குன்னு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்குக்கும் ரெடி பண்ணிடலாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட கொடுத்து அனுப்பலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட் சாண்ட்விச் நல்ல டொமேட்டோ கெச்சப்போடையும் இல்லை மைனஸோடவும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க, ஈஸி அண்ட் குயிக்காக ஜம்முன்னு செய்யக்கூடிய இந்த பிரெட் சாண்ட்விச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.